வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு ரிபப்ளிக் டே, இந்தியாவோட குடியரசு தின விழா 2026 ஜனவரி 26 இன்னைக்கு நம்ம எங்களோட சொசைட்டியில் கொடியேற்ற போகிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் அழகழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ்லாம் ஹெல்ப்போட அவங்க ஸ்பீச் கொடுத்துட்டு டான்ஸ்லாம் ஆட போகிறாங்க. நம்ம அந்த ப்ரோக்ராமை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நமது நாட்டு தேசிய மூவர்ண கொடியை ஏற்றுறதுக்கு எல்லாரும் தயாராக அங்கே நிற்கிறாங்க. வாங்க நம்ம போவோம். அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிற அந்த கொடியேற்றம், அந்த டான்ஸ் ப்ரோக்ராம், ஏதாவது ஸ்பீச்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். தொடர்ந்து பாருங்கள். குடியரசாக மாறிய நன்னாள் இன்று ஜனவரி 26 நாம் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளன்றுதான் நமது பாரதம் குடியரசு நாடாகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்நாளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறோம். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள். தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் முறையே குடியாட்சி ஆகும். இந்தியா 1947ஆம் ஆண்டு விடுதலை பெற்ற பிறகு நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் தான் குடியரசு தினமாகும். பாரத நாடு பழம்பெரும் நாடு, வீரனின் புதல்வர், இந்நினைவு அகற்றாது என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப அன்னை பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு. இத்தகைய சிறப்புமிக்க குடியரசினை காப்பது நமது தாய்நாட்டை தன் இன்னுயிரை துச்சம் என எண்ணி போராடி சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவர்களையும் வீரர்களையும் வணங்கி போற்றுவோம். வேற்றுமையில் ஒற்றுமை நம் தரித்துவதை மேலும் வலுவாக்குவோம். இந்தியராய் என்றும் இணைவோம். தாய் மீதான பாசம் போன்றவே நம் தாய்நாட்டின் பாசம். தாயை நேசிப்போம், தாய்நாட்டை மூச்சாய் சுவாசிப்போம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். வந்தே மாதரம். Let's have an applause for Miss Prithika. Rasita. हम यहाँ ये गौरवशाली क्षण को मनाने एकत्रित हुए हैं. Today we have gathered here to celebrate our 77th Republic Day. It was on this day, 26 January 1950, the Constitution of India came into force and our nation truly became a democratic country. இதுதான் அந்த கொடிமரம், நம்மளோட மூவர்ண கொடி, கம்பீரமாக பறக்க போகிற கொடி மரம். அதுதான் எல்லா மக்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு நிகழ்வை பார்க்கறதுக்காக. நமது சமூகத்தில் மிகப்பெரிய சவால்களையும் பணிச்சுழல்களையும் சந்திக்கின்றோம். அவர்களை போற்றும் விதமாக இப்பொழுது திரு குமார் அவர் தேசிய கொடியை ஏற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய பணி அளப்பெரியது என்று போற்றுவோம். நன்றி.
ஆசீர்வாதம். Salute everyone. द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसितरंगा तव शुभ नामे गाये तव शुभ आशीष माये गाये जगतय भागा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय 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 Everybody please give the salute. Let's assemble for parade. The parade. If kids are having flags, kindly ask them to wave it. Attention please. First the national symbols. The people dressed as the national symbols will stand in the front and please make the younger ones to join them. Also parents cooperate and ask. भारत माता की वंदे मातरम Ready? Class, please. சிறிய லெவலில் இருந்தாலும் ஒரு பெருமையோட இந்த விழாவை நடத்தி இந்த சொசைட்டிக்காரங்க நடத்துனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.